அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, தாயிஃபில் உண்டான ஜாமியா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய பள்ளியில் இருக்கோம். இந்த கட்டட அமைப்பு பாருங்கள், கடைசி லாஸ்ட் வரைக்குமே அப்படியே ஒரே ஷேப்பில் இந்த அமைப்பு இந்த பள்ளியில் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படியே சைடில் பார்த்தாலும் அந்த சைடும் ஒரே அமைப்பாக அப்படி போகும். ஒரு அழகான கட்டட அமைப்பு. இப்போ நேராக பார்த்தது இப்படியே சைடில் கொண்டு வரேன் பாருங்கள். இப்படி சைடு அப்படியே நேராக கடைசி வரைக்கும் தெரியுது பாருங்கள். ஒரே ஷேப்பில் தெரியும் பாருங்கள். இந்த பள்ளியுடைய அந்த ஒரு சிறப்பான அமைப்பு எல்லாம் ஒன்று சொன்னாப்புல ஒரே அமைப்பாக இருக்கு. கடைசி வரைக்கும் பார்வை தெரிகிற மாதிரி ஒரே ஷேப்லேயே அந்த பள்ளியுடைய அமைப்பு கொடுத்துருக்காங்க. பள்ளியுடைய நடு சென்று இடையில இதெல்லாம் சாஞ்சி அமர்ந்துருக்காண்டி உண்டான அமைப்பு. பொதுவாக சவுதியில் உள்ள எல்லா பள்ளியிலையுமே பெரும்பாலும் இந்த சாஞ்சி அமர்ந்து இருக்கிறக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும். பள்ளிவாசலுடைய அழகான கட்டட அமைப்பு. அப்படி வெளி பக்கத்தில் பார்க்கும்போது இந்த அமைப்பில் இருக்கும் பள்ளி. இங்கே தாயிஃபில் அத்தர் நல்ல நறுமணமாக உள்ள அத்தர் கிடைக்கும். இந்த கடையெல்லாம் அத்தர் நல்லா இருக்கும் வாங்குறதுக்கு. பள்ளிக்கு வெளியே தொப்பி கடைகள் நிறையா இருக்கும். நல்ல மாடலில் உள்ள தொப்பியெல்லாம் இங்கே வாங்கலாம். பழக்கடைகள் நிறையா இருக்கும். இடத்துல தான் கணியத்திற்குரிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அடங்கியிருக்காங்க. பக்கத்தில் உள்ளது அவங்க பேரில் உள்ள லைப்ரரி. இது பெண்கள் தொழுகை போகக்கூடிய பகுதி. இது நேராக போனோம்னா ஆண்களுடைய தொழுகை பகுதி. தாயிஃபில் உண்டான விளையக்கூடிய பழங்கள். இது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய நுழைவாயில். பள்ளியினுடைய வெளி ஆர்ட்ஸ் நுழைவாயில். இழந்த பழங்க. அதான்